தம்பி ஜஸ்வந்த், இப்போ உன் மேல உங்க அம்மா ஏதோ கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்களா? நான் மேல கம்ப்ளைண்ட் சொல்றேன். ஓ, நீ வச்சிருக்கியா கம்ப்ளைண்ட்? எங்க என்ன கம்ப்ளைண்ட்மா? ஹலோ, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க. இப்ப நாங்க சொல்றோம் பாருங்க. சொல்லு தம்பி. அம்மா போர் அடிக்கும் போதுல அடிச்சுட்டே இருக்காங்க. அம்மாவுக்கு போர் அடிக்கும் போதுல இவனை போட்டு அடிக்கிறீங்களாமா? என்ன என்ன? பல்லும் தேய்க்க மாட்டான், குளிக்கவும் மாட்டான். பல்லு தேய்க்க மாட்டேங்க, குளிக்க மாட்டேங்கானா? அதுக்குதான் அடி வாங்குவான். ஏன்டா பல்லு தேய்க்க மாட்டேங்க? இனி சண்டே நான் குளிக்க மாட்டேன், பல் தேய்க்க மாட்டேன். சண்டேனா பல்லு தேய்க்க கூடாது, குளிக்க கூடாதான். சரி, சண்டே அன்னைக்கு உன் கூட குளிக்காம ஊத்தனாரியா இருக்கிறது யார் தம்பி? என் ஃப்ரெண்டு பல் தேய்க்கிறது இல்ல. செலக்ட் பண்ணும்போதே நாங்க கேட்டு தரையா செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நான் மட்டும் தான் பல் தேய்க்கிறேன். நீ பல்லு விளக்கிட்டு வந்தீங்கன்னா என் கூட ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அப்படில்ல? அப்படி. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு 1.5 வயசுல ஒரு தம்பி இருக்கு. இவருக்கு? ஆமா, மேடம்க்கு தம்பி இருக்கு. அந்த 1.5 வயசு தம்பியை போட்டு போய் அடிச்சுட்டு வந்துட்டான். கேட்டா அந்த பையன் கடிச்சு வச்சுட்டான் இவளன்னு. யாருமா கடிச்சது உன்னைய? தம்பி. உன் தம்பி? அவன் பேர் என்ன? ஆதி. ஆதி. ஆதி அவன் உன்னைய கடிச்ச உடனே நீ என்ன பண்ண? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண? என் தம்பி கடிச்சிட்டாப்பா. உடனே இவன் என்ன பண்ணா? அடிச்சிட்டான். யார? ஆதிய. ஆதியவா? டேய், பாத்துக்கிட்டே இருடா, என்ன பண்றது மட்டும் பாருடா. பிச்சு விட பிச்சு. உன் கேர்ள் ஃப்ரெண்ட உன் முன்னாலே அடிச்சிருக்கேன்டா. என்னடா பண்ணுவ நீ? அடிச்சிட்டான். இங்க அடிச்சவன அங்க சந்தோஷத்தை பாருங்க. சின்ன வயசுல வன்முறையை கையில எடுக்க கூடாதா?